அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகள் நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒருத்தவங்க பேசஞ்சர் வந்திருக்காங்க நம்ம வண்டியில். பாவம் அவருக்கு ஸ்ட்ரோக்கு போல், ஒரு கை ஒரு கால் இழுத்துருச்சு. ஏன்னா கை கால் நல்லா இருக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருப்பான், எப்படி சந்தோஷமாக வச்சுருந்துருப்பான். அதுவே ஒரு ஸ்ட்ரோக்கு வரும்போது தான் யார் யார் எப்படி எப்படின்னு தெரியும் பாருங்களேன். ஒரு கை கால் இழுத்துருச்சுன்னா அதோடு அவன் லைஃப் முடிஞ்சுன்னு வச்சிங்களேன். ஒரு 80% வரைக்கும் தான் அதை ரிக்யூர் பண்ண முடியும். அந்த ஒரு அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களால அந்த கையை பழைய மாதிரி அவங்கள மூவ் பண்ண முடியல. நானும் பார்த்துட்டேன் நிறைய பேரை. பழைய மாதிரி அவங்களால வர முடியல. அந்த ப்ரெஷர்னால் வாழ்க்கையில் தான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு என்ன எப்படி செல்வத்தை சேர்க்கணுன்ட்டு அவன் ஓடி 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 சம்பாதிக்கிறான் பாருங்க. அவனுக்கு என்ன ஆகுதுனாக்கா அதிக ப்ரெஷர் ஆகி இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கெல்லாம் வருது. தன்னுடைய உடம்பை பார்த்துக்க மாட்டான். தனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, தனக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, தனக்காகவே அவன் ஓடாமல் தான் குடும்பத்துக்காக, தான் பிள்ளைங்குட்டி படிக்கணுமே, தான் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணுமே, தாய் தாப்ப நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு ஓடக்கூடியவன் தாங்க ஒரு என்றைக்குமே தனக்காக சம்பாரித்தது கிடையாதுங்க. சம்பாரித்து தான் பொண்டாட்டிகிட்டையோ தன் தாயிட்டையோ அப்படியே கொண்டு வந்து தருவான். அவன் உழைப்புக்குன்னு கூட ஒரு 10 காசு எடுத்து வச்சுக்க மாட்டான்னு வச்சிங்களேன். எவ்வளோ தான் அவன் சம்பாதிச்சாலும் சரி, அதை அவன் பொண்டாட்டிட்டையோ ஒரு தாயிட்டையோ அவன் கொடுக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி, அவன் மகிழ்ச்சி அடைவான் பாருங்கள். மற்றவன் எவனுமே அந்த காசை கொடுக்க மாட்டான். பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், அவன் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி அடைவான். ஒரு ஆண்களின் மகிழ்ச்சி என்ன, தான் சம்பாரித்து தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அது அந்த மகிழ்ச்சி வேறு எந்த விஷயத்துலையும் வராது. தான் பிள்ளைங்க கூட கொடுக்காது. என்ன தான் வச்சுக்கணும்னு நினைக்கும். ஆனால் ஒரு கணவன் மட்டும்தான் கொடுக்குன்னு நினைப்பான்.